தாவேக அரசு அமைத்த காலகட்டம் முதல் அமைக்கும் முன்பாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று உளறிக்கொட்டி மற்றும் போதை ஒழிப்பை நாங்கள் அறவே ஒழித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 717 டாஸ்மாக மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எந்த ஒரு ஆய்வும் எந்த ரிப்போர்ட்டும் அதுக்கான டேட்டா எதுவுமே சப்மிட் பண்ணவே இல்லை. வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி இந்த டாஸ்மாக் மூடுதலுக்கும் நீங்கள் வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ண தயாரா? 3 கிலோமீட்டர் ஓடி நான் போதை ஒழிப்புக்கு உறுதி ஏற்கிறேன். நீங்கள் ஊரே மனமனத்து நாரி போயிருச்சு. 300 கிலோமீட்டர் தலை தெரிச்சு ஓடி வந்த நீங்கள் இந்த 3 கிலோமீட்டரு சர்வசாதாரணம்னு எள்ளி நகையாடுனாங்க. அதை விட அரை பாட்டில் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கஞ்சா குடிக்கி மாண்புமிகு அமைச்சர் சரத் அவர்களும் உங்களுடைய அமைச்சரவையில் இடம் பெற்றுக்கொண்டு இன்று நீங்கள் போதையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறதும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு பெண்களை இங்கே 300 பேரை கழிப்பறை வசதி கூட இல்லாத இந்த கண்ணப்பர்த்திடலில் 300 பெண்களை அடைச்சி வச்சிருந்து 6 மணிக்கு மேலே 6 மணி 45 நிமிடம் வரை காலை 11 மணிலேருந்து அடைச்சி வச்சிருந்ததுலேயே பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நடிகர் விஜய் தமிழ்நாடு முதல்வர் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக ஒரு நாளில் உதாரணம் இது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்காங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாவேகா நிர்வாகிகள் 3 வயது குழந்தையிலிருந்து 7 வயது குழந்தை, 7ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, இளம் பெண்கள், 80 வயது கிழவி வரை விட்டு வைக்காம எல்லாரையும் பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற ஒரு செய்திக்கு அப்பாற்பட்டு தாவேகா நிர்வாகிகளால பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது தான் பெரும் செய்தியாக இருந்துகிட்டு வருது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கவே முழுங்கிடக்கூடிய பெரும் திமிங்கலங்களாக தாவேகா நிர்வாகிகள் திகழ்ந்துட்டு வராங்க. இவங்களையெல்லாம் வச்சுதான், இவங்களையெல்லாம் நம்பிதான் இனியும் இவர் அரசியல் பண்ண போறாரு. இவங்கெல்லாம் தான் தாவேகாவை தூக்கி நிறுத்த போகுது, தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் மனவேதனைக்கு உள்ளான ஒரு விஷயமாக தான் நாங்கள் மாண்புமிகு சரத் அப்படிங்கிறவர் பதவி விலக வேண்டும், பதவி விலகணும். ஏன்னா ஒரு முன்னுதாரணமாக இளையோர்களுக்கு, அடுத்த கட்ட தலைமுறையினருக்கு நாம் பொது வாழ்க்கையில் இருக்கவங்க ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். நாமளே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தக் லைஃப் போட்டுக்கிட்டு கஞ்சா எப்படி பொடி பண்ணணும், எப்படி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பீச்சில் நடக்கணும், அந்த பேங்காக்கில் ட்ரக்ஸ் விற்கக்கூடிய அந்த தெருக்களில் அப்படியே மாதம் நடந்து வர்றது, இதெல்லாம் எப்படி ஒரு தமிழ்நாடு முதல்வர் இதுக்கு முன்பாக படங்களில் ஸ்மோக் பண்ணுறதும் ட்ரிங்க் பண்ணுறதும் எப்படி அவ்வளோ ஹைலைட் பண்ணாரோ அதே மாதிரி தான் அவங்களுடைய கில்லி சரத் அவர்களும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பேர்களை பாருங்களேன், கில்லி சரத்து, பிளேடு பக்ரி, அந்த ரவுடிங்கள்லாம் படத்தில் வர பேர்கள் மாதிரி இவங்கெல்லாம் தான் இனிமேல் எம்எல்ஏ அமைச்சர் அப்படிங்கும் பொழுது தமிழ்நாடு அதால பாதாளத்துக்கு போகும்னு எப்படி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு ஐயா சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இது ஒரு பெரிய பெரிய முன்னுதாரணமாக இருக்கு. மக்கள் அழிவு நிலைக்கு இவங்க எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான மாற்றம், அது துர்நாற்றமாக இப்போ திகழ்ந்துட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சரத்துக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தினம் தினம் பெண்களுக்கான பாலியல் தொல்லை அதிகரிச்சுட்டே வருது. அது குறித்து அடுத்த போராட்டம் பண்ணுறதுக்கு ஏதாவது? ஏன்னா இது எங்களுடைய கழக தலைவர், இளம் தலைவர் ஒரு 6 மாதத்துக்கு விட்டுறலாம். எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தொடர்ந்து அவ்வளோ கடுமையாக உழைத்து கூட்டணி கட்சிகளில் இருந்த தொகுதிகளையும் மாபெரும் வெற்றி பெற வைத்து அவங்க இந்த ஆட்சியை நாம் மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த நிலையில் இப்போ 6 மாதம் இவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் கொடுப்போம். அவங்களால என்ன முடியுதா? ஏன்னா முதல் முறை வந்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் எங்களுடைய தலைமை சொன்னாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு, பொதுமக்களுக்கு இவங்களுடைய கவர்னன்ஸில் ஒரு பெரும் பாதிப்பு உண்டாகுது அப்படிங்கிற நிலையில் ஒருபோதும் கழக தலைவர் அவர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு 6 மாதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் தமிழ்நாடு நல்லா இருக்கா இல்லையான்னு எட்டி பார்க்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் தாவேகா மாதிரி ஒரு முட்டாள் கூட்டம் கிடையாது. தொடர்ந்து இந்த மக்களுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக கடுமையாக பணியாற்றி திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து அனைத்து
துறைகளிலும் முதல் துறையாக மேன்மைப்பட்ட துறையாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு முதல்வர் தாவேகா தலைவர் அங்கே டெல்லியில் போய் 42 விழுக்காடு நாங்கள் பெண்கள் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறது எங்கள் தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு பெருமையாக அப்படி காலரை தூக்கிக்கிட்டுட்டார்ல. அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், எங்களுடைய முதல்வர் அவர்கள், மக்களின் முதல்வர் ஐயா அவர்கள் விதைத்த விதை தான் இன்னைக்கு நீங்கள் அந்த கனியை வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் போட்ட விதையில நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தவங்க வீட்டு வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட்டு செய்யாதீங்க. தாவேகா தலைவர் அவர்கள் அமைச்சர் சரத் உடல் பரிசோதனை, அதாவது மருத்துவ பரிசோதனை எதுவும் மேற்கொள்ளணும்னு கேட்டீங்களா? அந்த அவருடைய சோஷியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் ஃபுல்லா வந்து அவரை ரொம்ப அசிங்கமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய தொலைபேசி எண், அவங்களுடைய நண்பர்கள் தோழிகளுடைய தொலைபேசி எண்ணோட பதிவிட்டிருக்காங்க. அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நபர், நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆதாரங்களாக எடுத்து விசாரித்து உண்மையை வெளிக்கொணரணும். இது போன்ற போதை ஆசாமிகளை ஒருபோதும் அமைச்சராக இந்த பதவியில் வைத்திருக்கோம், ஏன் எம்எல்ஏவாக கூட இருக்கக்கூடாது. முதல்ல அவர் ராஜினாமா செய்யணும்னு இந்த நேரத்தில் வலியுறுத்தி. காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசு முதல்வரோட கையில் இருக்கும் பொழுது இந்த விசாரணைகள் எல்லாமே நேர்மையாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து அமைச்சர் சரத் அவர்களுடைய இந்த விசாரணையை மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று தாழ்மையான கருத்து எங்களுடைய. காவி கூட்டத்துக்கு கூஜா தூக்கக்கூடிய தாவேகா அரசாக தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதி சான்றிதழ் வந்து நாங்கள் சாதி பெயரை ஐடி கார்டில் போடுவாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தமே சாதி வாரியாக பிரிப்பது தான். அப்படியான அந்த சித்தாந்தத்தை கொண்டு வரக்கூடிய தாவேகா அரசாக தான் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கு. ஒரு பெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் வந்து இப்போ அது கட்டுக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க. முந்தின நாள் மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் சொல்றாரு, மகிழ்ச்சிகரமான செய்தி, சாதி பெயரும் ஆதார் கார்டும் பிளட் குரூப்பும் அவங்களுடைய ஐடி கார்டில் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் மாநிலம் முழுக்கும் வெடிக்கும் அப்படின்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் கூட ஒரு தயவு தாட்சணியே இல்லாமல், வெக்கமே இல்லாமல் அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் செய்தி வழியாக ஏதோ பரவி இருந்ததுன்னு சொன்னாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏதோ தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி வந்து நாங்கள் சாதி பெயரை நாங்கள் குறிப்பிட இல்லை அப்படின்னு பின்னங்கால் பெடரி அடிக்க ஓடி இருக்காருன்னு தான் சொல்லணும். 50 நாட்கள் ஆயிடுச்சுன்னு சோசியல் மீடியாவில் மிகப்பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த 50 நாட்கள் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 50 நாட்களுக்குள்ளாக 50 பெண்களுக்கும் மேலாக பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. அதுவும் தாவேகா நிர்வாகிகளே பண்ணியிருக்காங்க. இது வெக்கக்கேடான ஒரு தாவேகா ஆட்சி. இதுக்கு இவங்க தக் லைஃப் கொடுத்துக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு 500 நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாங்கவே தாங்காது. அவ்வளோ மோசமான தாவேகா அரசு. எந்த நேரத்திலும் தேர்தலை நம்ம சந்திக்க நேரிடும், தயார் நிலையில் இருங்க அப்படின்னு முரசு கொட்டியிருக்காரு எங்களுடைய கழக தலைவர் அவர்கள். அவருடைய கூட இருக்கிறவங்களையே அரசு பிரதிநிதியாக டெல்லியில வந்து அவர் கூட இருக்கவங்க கிடையாது, டிரைவரு, ஜோசியம் பார்க்குறவங்க, வீட்டில் குக் வேலை பார்க்குறவங்க, அவங்கள வந்து ஃபுட் மினிஸ்டராக பண்ணியிருப்பாங்க குக்கை, இல்லை டிரைவரை வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக கூட பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி என்ன வெளியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தொடர்ந்து ஏழை எளிய இயல்பான ஒருத்தரை கூட நாங்கள் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்கிட்டோம், ஒருத்தரை வந்து நாங்கள் அமைச்சர் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியற்ற நபர்களை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிளை செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டனுக்கு இருக்கக்கூடிய அந்த டேட்டா, அந்த அறிவு கூட, அடிப்படை அறிவு கூட, அரசியல் அறிவு கூட இல்லாதவர்கள் இன்று எம்எல்ஏவாக அமைச்சர்களாக இருக்காங்க. இது மக்கள் ஏமாந்து போய் குழந்தைங்க வந்து ஏதோ விரும்பி கேட்குறாங்க, சரி சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு எப்படி குழந்தைங்க கேட்பாங்களோ அதே மாதிரி ஒரு சினிமா நடிகருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதை நம்பி, சோஷியல் மீடியா மேனுப்புலேஷனை நம்பி இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மக்கள். தேங்க்யூ.